வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு சங்ககாலத்தை சேர்ந்த சோழர்களை பற்றிய சில தகவல்கள். தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குறிப்பாக சோழர்களானவர்கள் காவிரி ஆற்றின் வடிநிலப் பகுதிகளிலும் மற்றும் வட தமிழகத்தையும் ஆண்டனர். குறிப்பாக அவர்களுடைய தலைநகரம் உறையூர் விளங்கியது. அவங்களுடைய தலைநகரம் உறையூர் விளங்கியது. அதைத் தொடர்ந்து காவிரி ஆறு கலக்கக்கூடிய இடமான பூம்புகார் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய துறைமுக நகரமாகும். அது மட்டுமல்லாமல் சங்ககால புலவரான கடியலூர் உருத்திரக்கண்ணனார் காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பல்வேறு தகவல்களை பட்டினப்பாலை என்ற நூலில் நெடிய பாடலை பாடியுள்ளார். அது மட்டுமல்லாமல் காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதைத் தொடர்ந்து சோழர்களின் சிறந்த அரசர்களுள் ஒருவராக விளங்கியவர் யார் என்றால் கரிகால சோழன் ஆவார். சோழ அரசர்களுள் ஒருவராக விளங்கியவர் கரிகால சோழன் ஆவார். இவர் காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டியுள்ளார். அந்த நீர்ப்பரப்பை காவிரியின் நீரை மிகப்பெரிய அளவில் விவசாயத்திற்காக பயன்படுத்தியவர் இவர் என்பது குறிப்பிடத்தகுந்ததாகும். அது மட்டுமல்லாமல் பிற்கால சோழர்கள் வாழ்ந்த காலமான கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வேளாண்மை சிறந்து விளங்குவதற்கு இவர் அடித்தளம் இட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய லட்சணையாக பார்க்கப்படுவது புலியாகும். சோழர்களின் லட்சணையாக விளங்கியது புலியாகும். இவர்கள் குறிப்பாக சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டனர். அவற்றில் ஒரு பக்கம் புலியையும் மறுபக்கம் யானை மற்றும் புனித சின்னங்களை பற்றினாக்க பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டுமல்லாமல் சோழர்களுடைய காலம் குறிப்பாக வட தமிழகத்தை வளமிக்க பகுதியாக மாற்றிய பெருமை யாரை சேரும் என்றால் குறிப்பாக கரிகால சோழனை சேரும். கரிகாலனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். இவர்களை பற்றி சங்ககால நூலான பட்டினப்பாலை விரிவாக கூறுகிறது. குறிப்பாக மீண்டும் ஒரு முறை சோழர்களுடைய லட்சணையாக விளங்கியது யாதென்றால் புலியாகும். சரிங்களா? இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோ பாண்டியர்களை பற்றி ஒரு சில தகவல்கள் நான் குறிப்பிடுறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு உருந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ஜிஎஸ் சம்பந்தமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. நம்மளுடைய குரூப் 4 தேர்வில் குறிப்பாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 வினாவிடைகள் நம்மளுடைய சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அது தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தகவல்கள் தெரிய வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு நல்ல ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.